ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 சிட்டிகை உப்பு, 1/8 அளவுக்கு சோடா உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், ரொம்பவும் ஹார்டாக பிசைஞ்சு. அடுத்த இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி விரிப்போமோ அந்த மாதிரி விரிச்சுக்கலாம். இது டஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க, அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா எந்த அளவுக்கு மெலிசா விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கலாம். நல்லா மெலிசா விரிச்சதுக்கு அப்புறமா ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிட்டு அடுத்தது டைமண்ட் ஷேப் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கிறீங்களோ கட் பண்ணிக்கோங்க. இது எடுத்து பார்க்கும்போது இது மாதிரி சின்ன சின்ன டைமண்ட் பீசஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா சூடா இருக்க எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா அவ்வளவுதாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டான சங்கரப்பாளி ரெடி. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. பாய். நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.